பணித்துளிகள் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் 6, 2024. பிரமாணமும் கிருபையும் சந்தித்தல். நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. ரோமர் 7:7. 1954 கோடையில் அலபாமாவின் மாண்ட் கொமெரியில் ஒரு கூடாரத்தில் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு இரவும் 1000 பேர் கலந்து கொண்டாங்க. முத்தூது பற்றி பேசின கிளீவ்லண்ட் என்பவரின் செய்திகளை கேட்க பலர் வந்தனர். அந்த கூட்டம் ஞாயிறு ஆசரிப்பு போதகர்கள் இருவரை ஈர்த்தது. அவங்க ரால்ஃப் டேவிட், டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். இருவரும் சீக்கிரத்திலேயே தேசிய அளவில் அறிமுகமாகவிருந்தவங்க. கிளீவ்லேண்ட் தங்கள் ஆடுகளை திருடுவதாக, அதாவது தங்களுடைய சபை மக்களை தங்களிடம் இழுப்பதாக கவலைப்பட்ட அந்த 2 போதகர்களும் தங்கள் விடுமுறையை ரத்து செய்துவிட்டு கூட்டத்திற்கு சென்றாங்க. கிளீவ்லேண்டை சந்தித்த போது, டாக்டர் கிங், கருப்பு பில்லி கிரஹாம் நற்செய்தியை பிரசங்கிப்பதாக சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டதெல்லாம் பிரமாணம் 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 தான் என்றார். அதற்கு கிளீவ்லேண்ட், நீங்கள் தாமதமாக வந்திருக்க வேண்டும். ஏன்னா நான் பிரசங்கித்ததெல்லாம் கர்த்தர் 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 பற்றியே என்றார். 10 கற்பனையின் தொடக்கத்தில் இருந்தே தம் மக்களின் மீட்பராக பிரமாணத்தை கொடுக்கிற தேவன் தான் பார்க்கிறோம். யாத்ராகமம் 20:1 வாசித்து பார்க்கலாம். ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதை காட்டவும், இயேசு மூலம் தாம் அளிக்கும் ரட்சிப்பை நோக்கி நம்மை திருப்பவுமே அவர் பிரமாணத்தை கொடுத்தார். யாத்ராகமம் குறிப்பிடுகிற பலிகள் இயேசுவாகிய பலியையே சுட்டி காட்டுகின்றன. தேவனுடைய பிரமாணம் ஒன்று உள்ளது, ஆனால் அது ஒரு இரட்சகரை சுட்டி காட்டுகிறது என்று எபிரேயர் 9:13-14 வாசிக்கிறோம். சீனாயில் தான் பிரமாணமும் கிருபையும் சந்தித்தன. ஒன்று மற்றொன்றை நிழலாக காட்டுகின்றன. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்ததுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செயலில் காட்டுங்கள். யாத்ராகமம் 20 உள்ள 10 கட்டளைகளையும் லேவியராகமம் 1 சொல்லப்படுகிற பலிகளையும் ஆராய்ச்சியோடு வாசியுங்க. இரண்டும் எவ்வாறு ரட்சிப்பை நோக்கி காட்டுகின்றன என்பதை பாருங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 20:1-2, யாத்ராகமம் 24:9-18, உபாகமம் 31:26 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.